வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கடந்த நாட்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். உலகம் முழுவதும் வெற்றி உள்ள வாழ்க்கை எப்படி வாழ்வது என்று நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் கூட வெற்றி என்றால் என்ன, வெற்றி உள்ள வாழ்க்கை என்றால் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். வெற்றி என்றால் எப்போதாவது கிடைப்பது, வெற்றி என்றால் ஏதாவது ஒரு சூழ்நிலை கிடைப்பது, மருத்துவ பலவீனமான கிடைப்பது தான் வெற்றி. ஆனா வெற்றி உள்ள வாழ்க்கை என்பது எப்பொழுதும் கிடைப்பது, என்னாலும் கிடைப்பது, ஏற்கனவே கிடைத்து விட்டது. அல்லேலூயா. ஏற்கனவே யாருக்கு கிடைத்ததா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே வெற்றி சிறந்தார், பிசாசை வெற்றி சிறந்தார், அவருடைய சேனைகளை வெற்றி சிறந்தார், ஆவிகளை வெற்றி சிறந்தார் என்று வேதத்தை நாம் பார்க்கிறோம். அந்த வெற்றி என்பது உனக்கு மட்டும் கிடைப்பதெல்லாம் வெற்றி இல்லை. ஒரு தனி மனிதனுக்கு கிடைப்பது ஒரு நாட்டினுடைய வெற்றி அல்ல, உலகம் முழுவதும் கிடைப்பதுதான் உண்மையான வெற்றி. அல்லேலூயா. அதான் சொல்றாரு, பெரிய தலைவர்லாம் சொல்றாங்க, வெற்றி என்பது நான் படித்து முடித்து விட்டு எனக்கு வேலை கிடைச்சி கை நிறைய நான் சம்பளம் வாங்கி நான் சாப்பிடுவது வெற்றி அல்ல. என்னுடைய மக்கள் எல்லாரும் படித்து முடித்து, என் மக்கள் எல்லாரும் கை நிறைய சம்பளம் வாங்கி, என் மக்கள் எல்லாரும் நிறைவாக சாப்பிட்டு திருப்தி அடையும் போது நிறைவான வெற்றி கிடைக்கிறது. இது ஒரு வகையான வெற்றி. இன்னொரு காரியம் நாம் பார்க்கும்போது அதிகார பகிர்வு. அதிகார பகிர்வு என்பது நாம் மட்டும் அதிகாரத்தில் உட்கார்ந்து இருப்பது எனக்கான வெற்றி அல்ல. மக்கள் எல்லாரும் அதிகாரத்தின் பகிர்வில் உட்காரும் போது அது மிகுந்த வெற்றியாக மாறுகிறது. மூன்றாவது வெற்றி ஒன்று இருக்குது. அது ஆட்சி அதிகாரங்களுடைய பகிர்வு. நான் மட்டும் ஒரு சமுதாயத்துல ஒரு அதிகாரம் எனக்கு மட்டும் கிடைத்துவிட்டால், ஒரு பதவி எனக்கு மட்டும் கிடைத்துவிட்டால் அது வெற்றி அல்ல. எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும், எல்லாரும் சமமா வாழ வேண்டும். இதுதான் ஒரு உலகத்தின் வெற்றி என்று வேதம் சொல்லுது. ஒரு தனி மனிதனோ, ஒரு தனி குடும்பமோ, ஒரு தனி கட்சியோ, ஒரு தனி வீடோ, ஒரு தனி காரியங்களோ வெற்றி பெறுவது வெற்றி அல்ல. அனைத்து மக்களும் ஜனநாயகமாக ஒன்றிணைந்து போராடி கிடைப்பதல்ல வெற்றி, ஜெபித்து கிடைப்பதா வெற்றி. உலகத்தின் ரீதியாக போராடி கிடைப்பதா வெற்றி. நாங்கள் போராட்டம் செய்தோம், நாங்கள் வன்முறை செய்தோம், நாங்கள் கலவரங்கள் செய்தோம், நாங்கள் மனுக்களை கொடுத்தோம் அப்படின்னு சொல்வதுதான் வெற்றி உலகத்தின் ரீதியாக. ஆனா வெற்றி எப்பொழுது தொடங்குகிறது என்றால் ஜபத்தின் மூலமாக தொடங்குகிறது. எப்போ ஒரு மனிதன் வெற்றியை தவற விடுகிறான் என்றால் ஜெபிக்காத பட்சத்தில் ஒரு மனிதன் வெற்றியை தவற விடுகிறான். என்னன்னைக்கெல்லாம் ஒரு மனிதன் ஜெபிக்கவில்லையோ, என்னன்னைக்கெல்லாம் ஒரு மனிதன் வேதத்தை வாசிக்கவில்லையோ, அன்றைக்கெல்லாம் அவன் வெற்றியை தவற விடுகிறான். வெற்றியின் பாதையிலிருந்து வெளியேற்றப்படுகிறான், வெற்றியின் பாதையிலிருந்து துரத்தப்படுகிறான் என்று சொல்லலாம். அல்லேலூயா. அப்போ வசனம் சொல்றது பாருங்க, யோவான் 16ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை வாசிங்க. யோவான் 16ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை வாசிங்க. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். கரங்களை தட்டுங்க. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு. அப்போ சமாதானம் எங்கிருந்து வரக்கூடாது அப்படின்னு சொன்னா, உலகத்தினுடைய மனிதர்களிடத்துல ஒரு சமாதானம் வந்ததுன்னா அந்த சமாதானம் உலகத்தினுடைய மனிதர் வரலாம் கெடுப்பான். ஆனா என்னிடத்தில் வந்து ஒரு சமாதானம்னா, கிறிஸ்துவனிடத்தில் ஒரு சமாதானம் வந்ததுன்னா அந்த சமாதானத்தை யாராலும் எடுக்க முடியாது. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் தெரிந்து கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன், உலகத்தை அறிந்திருக்கிறேன், உலகத்துடைய காரியங்களை தெரிந்து வைத்திருக்கிறேன், உலகத்தை நான் வின் பண்ணியிருக்கிறேன். நான் வின் பண்ணதுனால, நான் ஜெயித்ததுனால அந்த ஆளுகைகள் அந்த அத்தனையும் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கேன். அல்லேலூயா. திடன் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்திருக்கிறேன். சோர்ந்து போவாதீங்க, தள்ளாடி நிற்காதீங்க, திடன் கொள்ளுங்கள், நின்று பாருங்க, உலகத்தை செய்யணும். அப்போ நீங்க எல்லாரும் வெற்றி அடைவதற்கு முன்னாடி
திடன் கொள்ள வேண்டும். திடன் என்றால் எழுந்து நிற்பது மட்டும் திடன் அல்ல, மனதளவிலும் உடல் அளவிலும் மாம்ச ரீதியாகவும் எல்லாவற்றையும் நீங்க என்ன பண்ணணும், திடன் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு வாழ்க்கையும் ஒரு பத்தி சொன்னீங்கன்னா மாம்சத்தை மாத்திரம் வளர்த்து கொண்டிருக்கீங்க, ஆவியை வளர்க்க மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த வாரம் நான் சொல்றேன், மாமிச அளவிலும் திடன் கொள்ள வேண்டும், ஆவிக்குரிய ரீதியாகவும் திடன் கொள்ள வேண்டும். அவன்தான் முழுமையான மனிதனா மாறுகிறான். அல்லேலூயா. ஒரு மனிதன் மாம்ச ரீதியாக மட்டும் வளர்ந்து கொண்டே போனால், ஆவிக்குரிய ரீதியாக நீ வளரவில்லை என்றால் உன்னால என்ன பண்ண முடியாது, பிசாசை முறியடிக்கக்கூடிய ஆற்றல் உனக்குள்ள இருக்காது. இல்ல நான் ஆவிக்குரிய ரீதியாக மட்டும் வளர்ந்து கொண்டு இருக்கிறேன், மாம்ச ரீதியாக வளர முடியல அப்படின்னு சொன்னா நீ பின்விளைவுகளை சந்திக்க வேண்டியது, நோய்கள், வியாதிகள், வறுமைகள், பலன் இல்லாத சூழ்நிலை. அப்போ ரெண்டத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம், ஈக்குவலா சமமானதாக கருதி வழிநடத்த வேண்டும் என்றுதான் வேதம் போதிக்கிறது. அதான் நமக்கு சொல்லுகிறது. உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் என்ன பண்ணுங்க, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை என்ன பண்ணிருக்கிறேன், ஜெயித்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அல்லேலூயா. நிறைய பேர் வராங்க, ஐயா இந்த சபைக்கு நான் ஞானஸ்தானம் எடுத்துக்கிறேன், ஞானஸ்தானம் எடுத்தா எல்லாம் பிரச்சனையும் மாறிடும், ஞானஸ்தானம் எடுத்துனா எல்லாம் போராட்டமும் மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். உன்னோட என் பிரச்சனை தீரல, நான் போராட்டங்கள் தீரல அப்படின்னு நம்ம சொல்றோம். யார் சொன்னது உங்களுக்கு ஞானஸ்தானம் எடுத்தா எல்லாமே மாறணும்? நான் சொன்னேன்னா பைபிள் சொல்லுகிறதா? அல்லேலூயா. வசனம் என்ன சொல்றதுன்னா, சீசனை மாறினாதான் ஞானஸ்தானம் எடுக்குன்னு சொல்லுது. நம்ம ஏதோ ஒரு சூழ்நிலையில உங்களுக்கு எல்லாருக்கும் பேப்டிசம் ஞானஸ்தானத்தை கொடுத்துருவோம். ஞானஸ்தானம் என்பது உங்களுடைய வாழ்க்கை உங்க பிரச்சனை மாறதில்லை. ஞானஸ்தானத்தை வந்துட்டு பரலோகத்துக்கு போயிடும், நம்ம பூமியில தானே வாழணும். அதான் சொல்லிக்கிறார், பூமியில உபத்திரவங்கள் உண்டு, திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன். நிறைய பாஸ்டருக்கு போதிக்கிறது, நிறைய சபையில போகிறது, நான் போதிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நீங்க ஞானஸ்தானம் எடுத்துருக்குமா, உங்க பிரச்சனைலாம் மாறிடும், உங்க போராட்டம்லாம் மாறிடும் அப்படின்னு சொல்றாங்கன்னா உங்க போதகரே இல்லை. ஞானஸ்தானம் பிரச்சனை மாறாது, உன் வாழ்க்கையை மாற்றினால் உனக்கான பிரச்சனைகள் மாறும். உன் எண்ணங்களை மாற்றினால், உன் சிந்தைகளை மாற்றினால் உனக்கான பிரச்சனைகள் மாறும். அல்லேலூயா என்று வேதம் சொல்லுகிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை என்ன பண்ணிருக்கிறேன், ஜெயித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு, நமக்கு சொல்றாரு. அதே யோவான்ல 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமையிலிருந்து காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். அல்லேலூயா. நிறைய மனிதர்கள், நிறைய விசுவாசிகள், நிறைய கிறிஸ்தவர்கள், நிறைய உலகத்தினுடைய மனிதர்கள் எல்லாரும் பாவம் பண்ணும்போது நிறைய பேர் சொல்றோம், அவன் எனக்கு பாவம் பண்ணிட்டான், அவன் உலகத்திலிருந்து சாகடிச்சு போட்டுருங்க, அவன் என்ன பண்ண, கொலை செய்து விடுங்க, அவன் தீமை செய்து விட்டான், அவன் இந்த பூமியில் வாழ தகுதியாச்சவன் என்று சொல்லி நம்ம அநேகர் என்ன பண்றோம், குறை சொல்லி புறந்தள்ளி போராமைப்பட்டு கலங்கி கொண்டு இருக்கிறோம். அந்த வேதம் என்ன சொல்றதுன்னா, தீமை நின்று அவரை ரட்சித்துக் கொள்ளும்படியாக நம்ம வேண்டிக் கொள்ளணும். அல்லேலூயா. மற்றவர்கள் நமக்கு எதிராக வரும்போது அவங்க எந்த தீமை வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபிக்க நாம் மாறணுமா, அப்பதான் வெற்றி உன் காலடியில் படுத்து கிடக்குது. அல்லேலூயா. எப்போது உன் வெற்றி வரணும்னா, எப்போ உன் சத்துரு, உனக்கு விரோதமானவர்கள், உன்னுடைய தீய காரியங்கள் உனக்கு விரோதமாக செய்கிறவர்கள், உனக்கு விரோதமாக எதிர்ப்பாடு இருக்கிறவர்கள், உனக்கு துரோகம் செய்கிறவர்கள் எல்லாருக்காகவும் நீங்க வேண்டிக் கொள்ளணும். என்ன மட்டும் வேண்டிக் கொள்ளணும்னா, தீமை நின்று அவளை ரசித்துக் கொள்ளுங்க, தீமை அவர்களை அழித்து விடக்கூடாது, பாவம் அவர்களை அழித்து விடக்கூடாது என்று சொல்லி வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று வசனம் சொல்லுது. அல்லேலூயா. அப்ப நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா, மற்றவர்களுக்கு சேவை செய்கிறவர்களாக, ஜெபிக்கிறவர்களாக மாறும்போது நம் தீமை என்று என்ன பண்ண வேண்டும், ரட்சித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. இது பொல்லாத பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்துல நம்ம விடுவிக்கும்படி
அவர் பிதாவின் சித்தத்தின்படி நம்மை தாமே அவர் என்ன பண்ணார்? நமக்காக ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அவர் எப்படி நமக்காக பிதாவின் சித்தத்தின்படி நம்மை ஒப்பு கொடுத்தாரோ, அதுபோல நாம் யாவரோ இயேசு கிறிஸ்துவின் சித்தத்தின்படி நம்மை நம்முடைய இருதயங்களை ஆண்டவருக்காக ஒப்பு கொடுக்கணும். இதுதான் வேலை சொல்லு. 3 பாயிண்ட் தான், நல்லா புரிஞ்சுங்க. வெற்றி என்பது, வெற்றியை நீங்கள் செயல்படுத்தணும்னா திறன் பண்ணணும். ரெண்டாவது என்ன சொல்றாருன்னா, யாராவது வெற்றிக்கு நேராக ஒன்று போகக்கூடாது படி தடை பண்ணணும், அவனுக்காக ஜெபம் பண்ணுங்க. மூணாவது என்ன சொல்றாருன்னா, அவருக்காக அவர் எப்படி பிதாவை ஒப்பு கொடுத்தாரோ அது போல நீங்களும் அவருக்கு ஒப்பு கொடுங்கன்னு சொல்றாரு. இந்த 3 காரியங்களை கடைபிடிக்கும் போது வெற்றி உங்களை தேடி வரும். வெற்றியுள்ள வாழ்க்கை நீங்கள் வாழணும். வெற்றி என்பது எப்பொழுதாவது வருகிறது, ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். ஆனா வெற்றி உள்ள வாழ்க்கை என்பது எப்போதும் நீங்க வெற்றி சித்தப்பட வருதுதான். வெற்றி உன் தலைமையில் உட்கார்ந்து கொண்டே நீ வெற்றியாளராக மாறிக்கொண்டே இருப்ப. அல்லேலூயா என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ வெற்றியை நோக்கி நம்ம பயணிக்கக்கூடியவர்களாக, வெற்றியை நோக்கி நம்ம வாழக்கூடியவர்களாக நம்ம மாறணும் அப்படின்னு சொன்னா தேவன் பெரிய காரியங்களை செயல்படுத்தி வருகிறாரு. அதே வாசிங்க 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கிறோம். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே. தேவனால் பிறக்கிற எல்லாமே, தேவனால் பிறப்பதெல்லாம் எப்படின்னா, உலகத்தில் பிறக்கிற எல்லா குழந்தைகளும் எல்லா மனிதர்களும் தேவனால் பிறந்தவர்கள் தான். ஆனால் இங்க வசனம் என்ன சொல்றதுன்னா, தேவனால் பிறப்பதெல்லாம் இப்பதான் சொல்றேன், யாரெல்லாம் ஞானஸ்தானம் எடுத்துக்கிறாங்க அவங்க தேவனால் பிறந்தவர்கள். அவங்க உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசம் வேற உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமா மாறும். அல்லேலூயா. அப்ப 2 காரியங்களை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா, வெற்றி உள்ள வாழணும் அப்படின்னு சொன்னா ஞானஸ்தானத்தை எடுக்கணும். 2வது, நீங்க உலகத்தை ஜெயிக்கிற விசுவாசம் உங்களுக்குள்ள. விசுவாசம் இல்லைன்னா நம்ம உலகத்தை ஜெயிக்க முடியாது. அல்லேலூயா அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுகிறது. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கலாத்தியர் 6:14. அல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறிவித்திருக்கிறது, நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறிவித்திருக்கிறேன். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எப்படி அந்த சிலுவையை, ஈன சிலுவையை பரிசுத்த சிலுவையா மாற்றினாரோ, அதுபோல உங்கள் நிமித்தம் இருக்கிற இந்த சூழ்நிலைகளை, உங்கள் நிமித்தம் இருக்கிற சிலுவைகளை, உலகத்தினுடைய ஆசை, அது இச்சைகளை சிலுவையில் நீங்கள் அடைய வேண்டும். அல்லேலூயா. அவர் உலகத்தினுடைய பாவங்களை சுமந்து சிலுவையில் அறிந்தாரு. நீங்க எல்லாரும் உலகத்தினுடைய ஆசை, உங்களுடைய இச்சை, உங்களுடைய தப்பான காரியங்கள், உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாவற்றையும் என்ன பண்ணுவோம்? சிலுவையில் அடைய வேண்டும். பிசாசினுடைய ஆக்டிவிட்டிஸ், பிசாசினுடைய ரகசியங்கள், பிசாசின் தொடர்புகள் எல்லாவற்றையும் நீங்க துண்டிக்க வேண்டும். எப்படி நீங்க வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ முடியும்னு சொன்னா, என்னைக்கு உங்களோட இருக்கிற பிசாசின் ஆவிகளை துண்டிக்கிறீங்களோ, அந்த ஆவிகளை எப்பொழுது நீங்க உங்க வாழ்க்கையிலிருந்து வெளியேற்றுகிறீர்களோ, அந்த ஆவிகளை எப்பொழுது நீங்க உங்க வாழ்க்கையிலிருந்து எடுத்து போடுறீங்களோ, அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று அல்லேலூயா. ரகசியங்களை நல்லா புரிஞ்சுங்க. உங்களோட கூட இருக்கிறவன் சாதாரணமா பிசாசு வந்து நேரடியாக உங்கள்கிட்ட மோத மாட்டான். ஒவ்வொரு ரூபத்தின் வழியா வருவான். எக்ஸாம்பிள் எடுத்துக்கொள்ளும் போது ஆதாம், ஆதாம் பழத்தை சாப்பிட்டதுனால்தான் ஃபெயிலியரா மாறினாரு. ஆதாம் பழத்தை சாப்பிட்டதுனால்தான் அவருடைய வாழ்க்கை மாறுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துருக்கேன். இல்லைங்க, நான் சொல்றேன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆதியாகமத்தில் படிக்கும் போது அவர் சொல்லியிருக்காரு, இந்த நிலத்தை பண்படுத்தவோ பாதுகாக்கவும் யாரை தெரிஞ்சு கொண்டாராம்? பண்படுத்தவோ பாதுகாப்பு யாரை தெரிந்து கொண்டாராம்? ஆதாமை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஏன் அவர் பண்படுத்தினாரா?
அவர் பயன்படுத்தினாரா அப்படின்னு தான் இன்னைக்கு என்ன பண்ண போறோம், பார்க்க போறோம். ஏன் அவர் பயன்படுத்தினாரு, ஏன் அவர் பாதுகாக்கல? அப்போ நீங்க பார்க்கும்போது ஏதேன் தோட்டத்துல சர்ப்பம் இல்லை. சர்ப்பம் எங்க இருந்து வந்தது அப்படின்னு சொன்னா வெளியில இருக்கிற காட்டுல இருந்து வந்தது. ஏதேன் தோட்டத்தில் இருந்த பழ மரங்களையோ பாதுகாப்பற்ற சூழ்நிலையை கர்த்தர் எடுத்து வெளியே போட்டார். இதுல இருக்கும்போது ஆதாமுக்கு அவளுக்கு முதல் சேஃப்டியை கொடுத்தார், பாதுகாப்பு கொடுத்தார். பாதுகாப்பு கொடுத்துருமா, வெளியில இருந்து எந்த மிருகங்களும் வராதபடிக்கு, வெளியில இருந்து எந்த உன துஷ்ட ஆவிகள் வராதபடிக்கு, துஷ்ட மிருகங்கள் உங்களை துஷ்டித்து போடாதபடிக்கு உன்னை சேஃபா வச்சிருக்க சேஃப் ஜோன்ல. ஆவினால் நீ என்ன பண்ண, இருக்கிறத பார்த்துக்கப்பா, உங்க மனைவி பார்த்துக்கோ, இந்த தோட்டத்தெல்லாம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி பண்படுத்தவும் பாதுகாப்பும் வச்சார். ஆனா இந்த ஆள் ஒழுங்கா காவக்காதனால இந்த சர்ப்பம் உள்ள வந்து அவங்க வச்சு ஒரு உன்னுடைய தோட்டத்துக்குள்ள உங்க வீட்டுக்குள்ள ஆண்டவர் இப்படி ஒரு செட்டப் வச்சிருக்கும் போது தேவையில்லாம ஆட்களை உள்ள விட்டீங்கன்னா இப்படிதான் சர்ப்பத்து போல வஞ்சித்து உங்க குடும்பத்தை கெடுத்து விட்டு போயிடும். ஆகையால நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொன்னா நம்ம தோட்டம் நம்ம ஒழுங்கா பார்த்துக்கணும். என் தோட்டம், என் மனைவி, என் பிள்ளைங்க, என் குடும்பம், என் தாய் தகப்பன் அவர்களை எப்படி வழி நடத்த வேண்டும், எந்த ஸ்கூல்ல படிக்க வைக்க வேண்டும், எந்த காலேஜில் படிக்க வைக்க வேண்டும், எந்த வழியில் நடத்த வேண்டும் என்று எனக்கு தெரியும். இதுல குறுக்குள்ள ஒரு சர்ப்பம் வந்து உங்களுக்கு ஆலோசனை சொல்லும். அது உங்களை வஞ்சித்துட்டு, உங்களை ஏமாத்திட்டு, உங்களை என்ன பண்ண அடித்து விட்டு உன் திட்டத்தை ஆண்டவருக்கு நேராக நிறைவேற்றாதபடிக்கு தடுத்து விட்டு போயிட்டே. அவன் நண்பனாக இருக்கலாம், சொந்தக்காரனாக இருக்கலாம், எதிரியா இருக்கலாம், உங்களுக்கு ஊருக்காரனாக இருக்கலாம், உங்க ஜாதிக்காரனாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய யாருனா இருக்கலாம், யாருனா உங்க ஸ்நேகிதா இருக்கலாம், உங்க ஸ்நேகிதா இருக்கலாம், உறவுக்காரனா இருக்கலாம், யாருனா இருக்கலாம். உன் வாழ்க்கையை சீரழித்து விடுவார்கள், மறந்து விடாது. நீங்க எந்த ஒரு காரியத்தை முடிவெடுக்க முன்பாக ஜபித்து விட்டு தேவனுக்கு வாதத்தில் அமர்ந்து விட்டு முடிவெடுங்க. அது நல்ல முடிவா இருக்கும். கர்த்தர்கிட்ட கேளுங்க, அவர்களுக்கு முடிவுகளை சரியாக தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க நினைக்கிற முடிவுகளை அவர் தர மாட்டாரு. அவர் உங்களுக்காக வைத்திருக்கிற முடிவுகளை அவர் உங்களுக்கு தருவார். அதுதான் இங்க மனிதனோட வாழ்க்கையில் தப்பா மாறுதுன்னா தப்பா மாறுது அப்படின்னு சொன்னா நீங்க நினைக்கிறது தரணும்னு நினைக்கிறீங்க. அதுக்காக அவர் உண்டாக்கல. அவருடைய திட்டத்துல அவர் என்ன முடிவெடுக்க வைத்திருக்கிறாரோ அதை உங்களுக்கு தருவதற்காக அவர் தயாரா இருக்கிறார். அவருடைய திட்டத்துல, அவருடைய நோக்கத்துல, அவருடைய வழியில, அவருடைய பாதையில நீங்க பயணித்துக் கொண்டிருக்கீங்க ஆல்ரெடி. அதுல ஒரு திட்டத்தை எடுத்து உங்களுக்கு தராது. இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் உங்க வாழ்க்கை இருக்கணும், இப்படிதான் உங்க எதிர்காலத்தில் இருக்கணும், இப்படிதான் உங்க ஃபேமிலி இருக்கணும், இப்படிதான் உங்க மகன் இருக்கணும், இப்படிதான் உங்க மகள் இருக்கணும், இப்படிதான் உங்க குழந்தை இருக்கணும், இப்படிதான் நீங்க இருக்கணும், உங்களுக்கான வேலை, உங்களுக்கான பணம், உங்களுக்கான உணவு எல்லாத்தையும் கொடுக்குறாரு. நீங்க நினைக்கிற பிரகாரம் இல்லை, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. நீ கீழானவர்களை யோசித்துக் கொண்டிருக்க, நானோ மேலானவர்களை பார்த்து. அல்லேலூயா. நீ வானா இருக்கலாம் நினைக்கிற, அவரோட தலையா மாற்றுவதற்கு ரெடியா இருக்கு. அல்லேலூயா. உலகத்தின் திட்டங்களுக்கு தயாராக நம்முடைய குடும்பங்களையோ நம்முடைய வீட்டையோ நம்ம ஒழுங்கா பாதுகாக்கிறதுல பாருங்க. அதனால்தான் ஆதாம் கூட தன்னுடைய தோட்டத்துல யாரோ ஒரு வெளியால் வந்து நிக்கிறாங்க. வெளியினுடைய சர்ப்பம் வந்து வெளியே நிக்குது. அதை துரத்தி அடித்து இருந்தாருன்னா அன்னைக்கு ஆதாம் ஜெயித்திருப்பாரு. அன்னைக்கு அதாவது கூட பேசி டைம் பாஸ் பண்ணதுனால இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்படும். உங்களுடைய வாழ்க்கையில கூட நீங்க பிசாசின் ஆளுகளை துரத்தி அடிக்கிறவர்களா மாற்ற வேண்டும். பாம்பு தூக்கி வடிவில் வச்சு கொஞ்ச நேரம் என்ன பண்ணோம், முன்னே சாப்பிட்டு போயிடும், முன்னே கொத்தி விட்டு போயிடும். அல்லேலூயா. லேசா தான் இருக்கும், வலிக்காது, ஆனா விஷம் இறங்கிடும். அல்லேலூயா. அதனால அது கொட்டதுக்கு முன்னாடி நீ அதை காலி பண்ணணும், நீ அதை துரத்தி அடிக்கணும். அல்லேலூயா. சர்ப்பத்தின் வல்லமைகளை முறியடிக்க வேண்டாம். அப்போ விஷம் இறங்குறது கொஞ்சமாக தான் தெரியாது, சாதாரணமாக தான் இருக்கும், விளையாட்டாக தான் இருக்கும். விஷம் தான், அது என்னைக்குமே அதை மாற்ற முடியாது. பிசாசின் ஆளுகைகளை மாற்ற அவனுடைய புத்தியை மட்டும் மாற்ற முடியாதுங்க. அவனுடைய எண்ணம் அப்படிதான், பிசாசின் எண்ணம் அப்படிதான். பிசாசின் கொள்கைகளை அவன் என்ன பண்றான், இரவும் பகலும் என்ன பண்றான், கொள்ளாத மனிதர்களை பயன்படுத்திக் கொண்டே இருக்கிறான். இரவு நேரம் அதிகமா பாவம் நடக்குதுன்னா பிசாசு இரவு முழு தூங்காத பாவத்தை என்ன பண்றான், நிறைவேற்றி கொண்டு இருக்கிறான்.
கொள்ளைகள் நடக்குதுன்னா பிசாசு தான் பண்றான், செயல்படுத்திக் கொண்டிருக்கிறான். அக்கிரமங்கள் நடக்குது அப்படின்னு சொன்னா பிசாசு நம்ம வேலையை தீவிரமா செய்து கொண்டிருக்கிறான். நம்முடைய வேலையில நம்ம அசதியா இருக்கும்போது, கர்த்தர் நம்ம கொடுக்கிற ஸ்தானத்தை நம்ம இழிவுபடுத்தும் போது, உதாசீனப்படுத்தும் போது நாம் வெற்றி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் வேதத்தின் ரீதியாக எஸ்ராவை போல மாற வேண்டும். எஸ்ரா ஜெபிப்பாரு, வேதத்தின் காரியங்களை ஆராய்வாரு, வேதத்தின் ரகசியங்களை புரிந்து கொண்டு வேதத்தின் ரீதியாக அந்த சத்தியத்தின் பிரகாரம் பண்ணாரு, நடந்து கொண்டிருந்தார். அல்லேலூயா. வெற்றியாளரா மாறணும் அப்படின்னு சொன்னா விசுவாசத்தை நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும். ஏன் அப்படின்னு சொன்னா தாவீது கோலியாத்தை முறியடிக்கும் போது வெற்றி உள்ள வாழ்க்கை என்ன பண்ணாரு, வாழ்ந்தார். அது முதல் என்றைக்கு அவர் கோலியாத்தை முறியடித்தாரோ, என்னைக்கு அந்த துஷ்ட மிருகங்கள் சிங்கமும் கரடி ஒரு முறை வந்தது, அதை விட்டு ஆடுகளெல்லாம் மேய்ச்சி சாப்பிட்டு போங்க சொல்லிட்டு அது கூட பேசியிருந்தாருன்னா, எனக்கு ஆடுலாம் தேவையில்ல, சிங்கமும் கரடியும் ஃப்ரெண்டா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அது கூட பழகிருந்தாருன்னா இருக்கும். எல்லா ஆட்டையும் சாப்பிட்டு ஒரு நாள் தாவீது சாப்பிட்டு போயிருக்கு. அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் பணம் கருத்து பிள்ளைகளே, சிங்கமும் கரடியும் நாய்களும் ஓநாய்களும் சர்ப்பங்களும் நம்ம நண்பராக இருக்கிறது தேவனுக்கு பிரியம் இல்லை. அது என்னைக்குதாலும் உன்னையே தூக்கி சாப்பிட்டு போகக்கூடிய வல்லமை படைத்தது. அதனால அது என்ன பண்ணு, மொழியிலே தீவி எரி. உன் வாழ்க்கையில் வருகிற தடுமாற்றங்களெல்லாம் இப்போ எடுத்து போடு. ரொம்ப தூரத்துக்கு போல, கொஞ்ச தூரம் தான் போயிருக்குற, அதோட கூட பயணிக்காத, உலகத்தோட பயணிக்காத, உலகத்துடைய பொல்லாத மனிதர்களோட பயணிக்காத, உலகத்துடைய பொல்லாத ஆளுகளோட போராடாத, எல்லாவற்றையும் தூக்கி வெளியே போட்டு உன் வாழ்க்கையில் ஒரு வெற்றியாளராக நீ மாறுவார். உன் வாழ்க்கையில் இருக்கிற பாவங்கள், சாபங்கள், அக்கிரமங்கள் எடுத்து போடு, வெற்றியாளராக மாறுவார். அடுத்த குடும்பங்களை, இன்னொரு குடும்பங்களை எட்டி பார்க்காதீங்க. ஏன்னா நம்மளும் குடும்பம் வச்சிருக்கிறோம், நம்மளும் மனைவிக்குள்ள வச்சிருக்கிறோம், நம்மளுக்கும் எல்லாமே இருக்குது. அப்போ அடுத்த ஒரு குடும்பத்தை கெடுக்கிற நாம் குடும்பம் கெட்டு போவதா? வேதம் சொல்லுகிறது, நீ எதை விதிக்கிறதா அது வேதம் சொல்லுகிறது அல்லவா? அப்போ அடுத்த மனைவியோ அடுத்த கணவனையும் நம்ம போய் நம்மளோட பிரிக்க கூடாது, நம்ம வஞ்சிக்க கூடாது, நம்ம போய் ஏமாற்ற கூடாது, நம்ம போய் அவங்க குடும்பங்களை கலக்கங்களை உண்டாக்க கூடாது, நம்ம அவங்க குடும்பங்களை கெடுக்க கூடாது. ஏன்னா தேவனை தான் சொல்லியிருக்காரு, அவர்கள் குடும்பத்தை அவர்களை வழிநடத்த வேண்டும். மனைவி கணவன் என்ன பண்ணும், மனைவி மீது அன்பு செலுத்த வேண்டும், மனைவி என்ன பண்ணும், கணவன் மீது அன்பு செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி வார்த்தை சொல்லுது. அதை நம்ம பின்பற்றி நடக்கணுமோ தவிர மனைவி மீது இறந்து விழுந்துட்டு இன்னொருத்தர் மனைவி மீது அன்பு செலுத்தக்கூடாது, கணவன் மீது இறந்து விழுந்துட்டு இன்னொரு கணவன் மீது அன்பு செலுத்தக்கூடாது. இன்னைக்கு கலாச்சாரங்கள் சீரழிந்து போய்கொண்டிருக்கிறது. காரணம் நம்முடைய வாழ்க்கை முறைகளும் நம்முடைய எண்ணங்களும் நம்ம சிந்தைகளும் சரியில்லாமல் போறதுனால உலக சீரழிந்து கொண்டிருக்கிறது. எந்தெந்த உலகங்களை உண்டாக்க முடியும்னா நம்முடைய வாழ்க்கையில் இருந்த உலகங்களை உண்டாக்க முடியும். எந்தெந்த ஜெயத்தை எடுக்க முடியும்னா நம்முடைய வாழ்க்கையிலிருந்து ஜெயத்தை எடுக்க முடியும். எந்தெந்த பாவங்களை ஒழிக்க முடியும்னா நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலிருந்த பாவங்களை ஒழிக்க முடியும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். எப்பொழுதும் நான் பரிசுத்தம் உள்ளவனா இருக்கிறேன் அப்படின்னு வெளியில காமிச்சிருக்கு, அது மாத்திரம் இல்லை, வெளியில காமிக்கிட்டாங்கல்ல எவ்வளோ வச்சுன்னா போதும். அல்லேலூயா. இப்போ உங்க வீட்டில் இருக்கிற நகைகளையும் பணங்களை எல்லாத்தையும் வெளியே இருக்கிற காமிச்சா இருக்கீங்க. என் வீட்டில் இதுக்கு எவ்வளோ இருக்குது, நம்ம வீட்டில் இருக்கிற டாக்குமெண்ட்ல இருக்கிற காமிச்சிக்கிறோம் எல்லாத்தையும். எனக்கு இவ்வளோ சொத்து இருக்குது, இத்தனை ஏக்கரா இருக்குது, 50,000 நகை வச்சுருக்கிறேன் அப்படி எல்லாத்தையும் ரோட்டில் இருந்து போக காமிச்சுனா போகிறோம், காமிச்சுனா வரோம். அது போல உங்களை பரிசுத்தங்களையும் நீங்க வெளியே காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உள்ளான தேவனுக்கு தெரிஞ்சா போதும், நீங்க பரிசுத்தவான்கள். இல்லையா? அதனால தான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க எல்லாம் எப்படிப்பட்டவர்களா மாறலாம் அப்படின்னு சொன்னா, பிசாசின் வஞ்சனையிலிருந்து வெளியே வாங்க, பிசாசின் ஆளுகையிலிருந்து வெளியே வாங்க. அப்பதான் தேவனால் பிறப்பதெல்லாம் செய்யும், உலகத்தை செய்யும். அல்லேலூயா. நம்மளாம் அண்ணா வெற்றியை பார்த்துக்கிறோன்னா டிஸ்ட்ரிக்ட் லெவல் வெற்றி, நேஷனல் லெவல் வெற்றி, இன்டர்நேஷனல் லெவல் வெற்றி. உலகம் சொல்லுது இப்படிலாம் என்ன பண்ணுது, ஒவ்வொரு காரியங்கள் என்ன பண்ணுது போய் கொண்டு இருக்குது. ஸ்கூல்ல இருந்து ஒரு வெற்றி, அதுக்கப்புறம் பக்கத்து பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஒரு வெற்றி, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் ஸ்டேட் லெவலில் ஒரு வெற்றி, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு வெற்றி. அப்போது நம்முடைய வெற்றி எப்படிப்படுதுன்னா
இந்த உலகத்தை ஜெயிக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய விசுவாசம் உலகத்தில் ஜெயிக்கிற விசுவாசம். உலகம் முழுவதும் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். உலகம் முழுவதும் அத்தனை யாருக்கும் நமக்கு தெரியாது. ஆனா உலகத்தையும் நம்ம ஜெயிச்சிருக்கக்கூடிய வல்லமை பெற்றிருக்கோம். அல்லேலூயா. எங்க பாருங்க, எங்க உட்கார்ந்து கொண்டு நம்ம வெற்றியை பயணிக்கிறோம். ஒரு மனிதன் வெற்றி அடைய வேண்டுமானால் உலகத்தின் ரீதியாக எந்த நாட்டில் கேம் நடக்குதோ அந்த நாட்டில் போய் ஜெயித்து விட்டு வந்தாதான், எக்ஸாம்பிள் ஒலிம்பிக்ல போய் எந்த நாட்டில் ஒலிம்பிக் நடக்குதோ அந்த நாட்டில் போயிட்டு ஜெயித்தான் உலகத்தையும் வெற்றி பெறான்னு அர்த்தம். அவன் உலகம் ஃபுல்லா போய் வெற்றி பெறான், எல்லா நாட்டிலையும் போய் போராடுறான். எந்த நாட்டில் கேம் நடக்குதோ அந்த நாட்டில் போய் ஆடும்போது அவன் வெற்றியாளராக மாறுறான். அது போல இந்த கேம் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, உன் வீட்லயும் உன்னுடைய இடத்துலயும் உன் ஊர்ல என்ன நடக்குது. இந்த கேம்ல நீ பிசாசின் ராஜ்யத்தை ஜெயித்து விட்டால் உலகத்தை நீ ஜெயித்ததுக்கு சமானம். அல்லேலூயா. பிசாசின் ஆளுகையை ஜெயித்து விட்டால் உலகத்தை ஜெயிப்பதற்கு சமம். அல்லேலூயா. வாசிங்க 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறானே என்று உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவன் என்று உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவன் உலகத்தை வேற யாரும் ஜெயிக்க முடியாது. இந்த வசனம் என்ன சொல்றதுன்னா, இயேசு தேவனுடைய குமாரன் என்று நீ விசுவாசித்தா நீ ஜெயிச்சன்னு அர்த்தம், நீ வெற்றி பெற்றுன்னு அர்த்தம். அப்ப வெற்றி உள்ள வாழ்க்கை என்பது இதுதான் என்ன பண்ணுகிறது, குறிக்கிறது. இந்த வெற்றினால என்ன பண்ணுவோம், ஜெயம் கொள்வோம். இந்த ஜெயத்தை நம்ம சுதந்திரிப்போம் அப்படின்னு சொல்லி இந்த வேதாகமம் சொல்லுது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள, நீங்க அவர் உண்மையான கிறிஸ்து பிதாவின் குமாரன் என்பதை நீங்க விசுவாசிக்கும் போது நீங்க வெற்றி அதான் மாறுங்க. நீங்க வெற்றி உள்ள வாழ்க்கையை என்ன பண்றீங்க, தீர்மானிக்கிறீங்க. நம்ம எல்லாம் வெற்றி அப்ப கிடைக்கணும் அப்படின்னா, எல்லாம் கஷ்டமா நமக்கு தீர்ந்துச்சு, எந்த விதமான கடனும் இல்லை, எந்த விதமான கண்ணீரும் இல்லை, எந்த விதமான போராட்டமும் இல்லை அப்படின்னு நினைக்கும் போது தான் நம்ம வெற்றி வருது நினைக்கிறோம். நான் சொல்றேன், அதெல்லாம் உங்களுக்கு இருக்கும்போது தான் வெற்றி வரும். அல்லேலூயா. அந்த பாதையில் நீங்க பயணிக்கும் போது தான் வெற்றி உங்களை நோக்கி வரும். அல்லேலூயா. ஏன் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து கூட சிலுவையில் சுமக்கும் போது தான் மிகப்பெரிய வெற்றி அவர் என்ன பண்ண சிறந்தார் என்று சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் கண்ணீரின் பாதையில் இருக்கும் போதும் ஜனங்க முன்னாடி தான் நம்மளும் நீங்க சொல்றீங்க இல்லையா, இந்த ஜனங்க முன்னாடி நான் தலை குனிந்து நிற்க வேண்டியதா இருக்குது. இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால இந்த ஜனங்களை என்ன உதாசீனப்படுத்துறாங்க, கேவலப்படுத்துறாங்க. நானும் 4 பேர் மேலே எப்படி இருக்குது, நான் சொல்ற கேளு, 4 பேர் மேலே இருக்குன்னு நினைச்சேன்னா நல்லா இருக்கும். உன்னா மாதிரி அவங்க இருக்கணும்னு நினைச்சா நல்லா இருக்கும். அல்லேலூயா. 4 பேர் மாதிரி என்ன பண்ணாதீங்க, நல்லா இருக்காதீங்க. ஏன்னா பின்னாடி அவங்க வாழ்க்கை முறைகளை நீங்க பார்க்கும்போது அழிவுக்கு நேராக சென்று கொண்டிருப்பார், அழிவின் பாதைக்கு நேராக சென்று கொண்டிருப்பார்கள். ஆனா நம்முடைய வாழ்க்கை முன்னாடி துன்பங்களும் பாடுகளும் பிரச்சனைகளும் போராட்டமும் நிறைந்ததா இருக்கும், அவமானங்கள் நிறைந்ததா இருக்கும். ஆனா கடைசியில கிறிஸ்துவின் பாதையில நம்ம சென்றடையும் போது நம்முடைய திட்டங்களும் நோக்கங்களும் நிறைவானதாக இருக்கும். அல்லேலூயா. அடுத்தவர்களுடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளக்கூடாது. அடுத்தவனுடைய வழிமுறையை நம்முடைய வழிமுறைகளை எடுத்துக்கொள்ளக்கூடாது. நமக்கு தேவன் என்ன திட்டம் வைத்தாரோ, நமக்கு என்ன சொல்லியிருக்காரோ அதை நாம் செய்ய வேண்டும், அதுதான் நாம் நிறைவேற்ற வேண்டும். அதான் தேவனுடைய சித்தமா இருக்கிறது, அதான் தேவனுடைய நோக்கமா இருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைங்களை எடுத்துக்கொள்ளுங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களுமா இருக்கிறோமே. அல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொள்ளுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று கொரிந்தியர்ல சொல்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. கொலோசியர்
2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனம். நமக்கு எதிரியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குறைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி எடுத்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறித்துக் கொண்டு வெளியேறமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையை வைத்து சிறந்தார். அல்லேலூயா. இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து. அல்லேலூயா. கட்டளை நம்மளால கை கொள்ள முடியல, நமக்கு எதிராக இருந்தது, நமக்கு விரோதமா இருந்தது, நம்மளால அந்த 10 கட்டளை என்ன பண்ண முடியல, கடைபிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. அதனால இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு, என் பிள்ளைங்க கடைபிடிக்க முடியாத, என் பிள்ளைங்க நரகத்துக்கு போகக்கூடிய வல்லம் இருக்கக்கூடாது சொல்லி அந்த கட்டளை என்ன பண்ணாரு, கையெழுத்து என்ன பண்ணாராம், குலைத்தார் என்ற வசனம். அல்லேலூயா. கையெழுத்தை குலைத்து அது நடுவில் இல்லாதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணை அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் புரிந்து கொண்டு அந்த கோலமாக்கி சிலுவையின் மேல் என்ன பண்ணாராம், வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. என் பிள்ளைகளை குடிக்காத இருக்கக்கூடாதுன்னு சொல்லி 10 கட்டளை என்ன பண்ணார், ஒழிகுது. அல்லேலூயா. வேதத்துக்கு அத்தனை கட்டளையும் ஒழிகிறாரு. பழைய ஏற்பாடு இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இருந்ததுல அதெல்லாம் அழிச்சு என்ன பண்றாருன்னா அப்படின்னா, எல்லாம் நம்ம மத்திய மார்க்கு லூக்கா யோவான்ல பார்த்துருப்போம். ஏசப்பா பரிதாபமா கூப்பிட்டு போயிட்டு, ஆண்டவரே உம்மை அடிக்கிறாங்களே நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அழகையும் துப்பிக்கிறதையும் பார்த்துக்கிறீங்க. ஏசு கிறிஸ்து தலையில கிரீடம் வச்சு ரத்தம் ஊற்றதெல்லாம் பார்த்து அந்த 4 சுவிசேஷர்களும் ஏசு கிறிஸ்து இழிவா பயன்படுத்துவாங்க. இழிவா அதாவது எப்படி சொல்றது, பாவமா காமிச்சிருப்பாங்க. ஆனா இந்த கொலோசியர்ல நிருபத்துல பார்த்தீங்க, நிருபம் நல்லா இருக்கும். அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, சிலுவைக்கு அவர் வந்த உடனே பிசாசின் அதிகாரங்களை புரிந்து கொள்கிறார். அவன் வெளியேறவன் அந்த கோலமாக்கி அவைகளின் மேல் வெற்றி சிறந்தார் என்று ஆரம்பம் சொல்லுது. அல்லேலூயா. அவைகளின் மேல் வெற்றி சிறந்தார். எல்லாம் சிலுவையில் அவரு அடிச்சு சாகடிச்சு தோற்கடிக்கப்பட்டு துப்பித்து அழுது உட்காந்துக்கிறோம், 7 வார்த்தை பேசிக்கிறோம். ஆனா இங்கே சொல்லுறாரு, உடனடியாக அவனை ஊர்கணக்கு பண்ற மாதிரி காமிச்சு ரோடெல்லாம் சுத்தடிச்சு பிசாசை அந்த கோலமாக்கி அவன் அதிகாரங்கள் எல்லாத்தையும் உரிந்து கொண்டு அவனை எல்லாத்தையும் உரிந்து கொண்டு அவனை என்ன பண்ணாரு, சிலுவையின் மேல் ஆணி அடித்து அவன் தலையை நசுக்கி அவர்களை என்ன பண்ணாரா, சிலுவையில வெற்றி சிறந்தார் என்று வார்த்தை சொல்லுகிறது. அல்லேலூயா. எல்லாம் ஏசப்பா செத்து போயிட்டாரு, 3ஆம் உயிரோட இருந்தாருன்றதெல்லாம் பார்க்குறோம், ரைட்டு தான். ஆனா பிசாசு அந்த இடத்துல என்ன பண்ணாரு, கேவலப்படுத்தினாரு, அவனை வெக்கப்படுத்தினாரு, அவனை என்ன பண்ணாரு, குறியடிச்சாரு, அவனை அந்த கோலமாக்குனாரு, அதை மறந்து விடாது. அல்லேலூயா. அவனை ராஜ்யத்தை அந்த இடத்துல என்ன பண்ணாரு, ஒன்றுமில்லாத பண்ணிட்டாரு. அல்லேலூயா. அவனுடைய ராஜ்யம் ஒன்றுமில்லாத பண்ணிட்டாரு, அவனுடைய சேனைகள் ஒன்றுமில்லாத பண்ணிட்டாரு. நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்கள் எல்லாம் பிசாசு ராஜ்யத்தை அழிக்கக்கூடியவர்களாக அல்ல, அவனை கண்டுக்கூடாது. அழிக்கிற அளவு அவன் பெரிய ஒன்றும் கிடையாது. அவனை கண்டுக்காதபடிக்கு உங்களுடைய நிலையை நோக்கி, உங்களுடைய தன்மையை நோக்கி, உங்களுடைய காரியங்களை நோக்கி, உங்கள் வாழ்க்கையை நோக்கி நீங்கள் பயணிக்கும் போது அவன் உங்களுக்கு ஓடிப்போம். அவன் உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ண முடியாது, எந்த விதமான தடை கருத்தை உண்டாக்க முடியாது. உங்கள் வாழ்க்கையில் அவன் என்ன பண்ண முடியாது, எந்த விதமான காரியங்களை என்ன பண்ண முடியாது, செயல்படுத்த முடியாது. அல்லேலூயா. என்று யாரும் சொல்லுவது அப்பான கருத்து பிள்ளைகளை. அது மாத்திரம் இல்லை, ஆண்டவர் சொல்ற 2 வசனம் 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எனக்கு வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவர் அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவுக்குள்ள நம்ம இருக்கும்போது எப்பொழுதும் நம்ம வெற்றி சிறக்க பண்ணுவார், எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணுவார், எல்லா அறிவையும் நம்ம கொடுப்பார், எல்லா வாசனையும் வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்ப நம்மளாம் வெளி இடங்களுக்கு போகும்போது சென்ட் அடிச்சுட்டு போறோம், வாசனையா இருக்கும். அது வாசனை வரதோ இல்லையோ, ஆனா உங்களுக்கு சொல்றேன், கிறிஸ்துவுக்குள்ள நீங்க இருக்கும்போது எப்பொழுதும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நம்பர் 1. நம்பர் 2 நான் சொல்றது அப்படின்னு சொன்னா,
கிறிஸ்துவின் வாசனையை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுங்க. கிறிஸ்துவின் வாசனை நிறைய பேர் மேல இல்லை. கிறிஸ்துவனுடைய அங்கீகாரம், கிறிஸ்துவனுடைய ஆளுகை, கிறிஸ்துவனுடைய அதிகாரங்கள் யாருமே இல்லை.